பார்ப்போம். இன்றைக்கி நம்ம இது வந்து வெள்ளை குருமா பட்டாணி போட்டு வெள்ளை குருமா வைக்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வாங்க வீட்டுக்குள்ளே பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா தேங்காய், பச்சை மிளகா, தேவையான காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகு, சோம்பு இதையெல்லாம் போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிக்கணும். கொஞ்சம் முந்திரி போட்டுக்கணும். முந்திரி இதையெல்லாம் போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். மசாலா அரைச்சாச்சு, பேன் வச்சாச்சு. ஏலக்காய், 2 பட்டை, 2 கிராம்பு இதெல்லாம் போட்டு வெங்காயம் போட்டாச்சு, கருவேப்பிலை போட்டாச்சு, தக்காளி போட்டாச்சு. இது கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். இப்போ இந்த பட்டாணி, சோயா இதெல்லாம் போடணும். உப்பு போட்டுக்கிறேன். இதை நல்லா கிண்டி விட்டு கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். இந்த மசாலாவை இதில் ஊற்ற போகிறோம். இப்போ இது நல்லா கொதிக்கணும். குருமா ரெடி ஆயிடுச்சு.